இசையமைப்பாளர் இளையராஜாவின் 4500 பாடல்களை பயன்படுத்துவதற்கு எக்கோ ஆகிய உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன. ஒப்பந்த காலம் முடிந்த பின்பும் இசை நிறுவனங்கள் தனது பாடல்களை பயன்படுத்தி வருவதாக சென்னை ஹைகோர்ட்டில் இளையராஜா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி, தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளது. அதே நேரம் இளையராஜாவுக்கும் இந்த பாடல்கள் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருக்கிறது என 2019ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா அப்பீல் செய்தார். 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்தது. இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதை எதிர்த்து இசை நிறுவனங்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் ஆர். மகாதேவன், முகமது ஷஃபீக் அமர்வு விசாரித்து வருகிறது. இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏகோ நிறுவனம் சார்பில் வக்கீல் விஜய் நாராயண் வாதிட்டார். இசையமைக்க தயாரிப்பாளர் சம்பளம் கொடுத்து விட்டதால் இதன் உரிமை தயாரிப்பாளரிடம் சென்றுவிடும். இசை நிறுவனங்கள் தயாரிப்பாளரிடமிருந்து உரிமை பெற்றுள்ளதால் பாடல்கள் பயன்படுத்த தங்களுக்கு உரிமை இருப்பதாக கூறினார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு வக்கீல் சதீஷ் பராசரன், இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தாது என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், பாடல் வரிகள், பாடகர் என அனைத்தும் சேர்ந்துதான் பாடல் உருவாகிறது. அப்படியென்றால் பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என கேட்டனர். பாடல் கேசட்டுகள், சிடிக்கள் விற்பனை மூலம் வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் 2வது வாரத்திற்கு தள்ளி வைத்தனர்.